அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குர்பானி யார் மீது கடமை, குர்பானி யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, குர்பானிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் குர்பானி கொடுப்பது கடமை. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ குர்பானிங்கிறது ஜக்காத் மாதிரி கிடையாது. ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கும் மாதிரி ஜக்காத் மாதிரி குர்பானி கிடையாது. குர்பானினா யார் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னா, குர்பானி பொறுத்த வரைக்குமே பெருநாள் அன்னைக்கு போல், அதாவது உல்ஹியாவுடைய நாள் பெருநாள் அன்னைக்கு போல் செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய பணம் ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா அப்போ அவருக்கு குர்பானி கொடுக்கணும். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கும் அப்படின்னா 4 பேர்த்துக்கும் குர்பானி கடமையாக இருந்துச்சுன்னா 4 பேரும் தனித்தனியாக ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கணும். அப்படி முடியாத பட்சம் குர்பானி 4 பேருக்கும் தனித்தனியாக ஆடு வாங்க முடியாது அப்படின்னா அந்த 4 பேரும் ஒரு மாட்டுக்கு குரு சேர்ந்துடணும். அதாவது ஒரு மாட்டில் 7 பங்கு குர்பானி கொடுக்கலாம். அந்த 7 பங்குல அந்த 4 பேர் சேர்ந்துக்கலாம். ஆக குர்பானிங்கிறது ஒவ்வொருத்தரும் கொடுத்தே ஆகணும். ஒவ்வொருத்தரும் மீது கடமை இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆடை கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கூட்டு குர்பானி சேர்ந்துக்கலாம். ஒரு ஆடை வாங்கி ஒரு குடும்பத்துக்கு முழுசாக நான் குர்பானி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. எனவே குர்பானிக்குடைய முழு நன்மையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு